நீங்கள் இந்த துப்புரவுத்துறையில் வரும்போது கூட அவர் ஆசீர்வாதம் பண்ணதை பார்த்தீங்களா, தலைமையில் கை வச்சு. அந்த பெண்மணி பாக்கியசாலின்னு சொல்ல வரேன் நான். அதை அரசியலில் வந்திருந்தாருன்னா அந்த ரசிகர்களை வேறு ஒரு இலக்கை கொண்டு போயிருப்பார். கடைசியாக சிபி சக்கரவர்த்தி பண்ணக்கூடிய அந்த படத்துலேயும் 173லையுமே ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த சீன்ஸ்லாம் வைக்க சொல்லியிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ரஜினி அவர்கள் கெரியரோட உச்சத்தில் இருக்காரு, இன்னைக்கு எல்லாருமே தெரியும். ஆனால் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன டைமிங்கில் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணலை. இப்போ இந்த பத்மாங்கிற தூய்மை பணியாளரை கூப்பிட்டு தங்கச்செயின் போட்டதும், அவரோட ரசிகரை மீட் பண்ணி தங்கச்செயின் போட்டதும், தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. காரணம் என்ன சார்? இல்லை, எனக்கு தெரிந்த வரைக்குமே அவர் அப்போவே நிறைய பண்ணினாருங்க. அது தெரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். நான் அவரோட பத்திரிகையில் ஒரு பண்ணும்போது 7 வருஷம் தொடர்பில் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஸ்பாட்டில் நிறைய ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஸோ பண்ணுவார். அவர் வீட்டுக்கு வர சொல்லி பண்ணுவார். நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பட் இப்போ தெரியுது, அன்னைக்கு இருந்த ஒரு மீடியாக்கள்லாம் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. இன்றைக்கி மீடியா, சோஷியல் மீடியாவும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறனால உடனடியாக அது தகவல் போகுது. பட் இது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த தூய்மை பணியாளர் எவ்வளோ சிரமங்களோட இது நீங்கள் ஒரு பாட்டை நீங்கள் வச்சுருப்பார் இல்லையா, சந்திரமுகி படத்தில். ஸோ இவர்களுடைய உழைப்பை பற்றிலாம் வச்சுருப்பார். ஸோ அப்போவே சொல்லிட்டார் அதை. ஸோ இவருடைய அந்த தூய்மை பணியாளர்களுடைய அவர் ரஜினி சார் கூப்பிட்டு கௌரவிச்சது ஒரு இல்லையா, அது மிகப்பெரிய நான் பார்க்குறேங்க. அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெரிய அங்கீகாரம் நினைக்கிறேன். ஏன்னா அவர்களை தொடர்ந்து கூட யோசிப்பாங்க. அதுதான் ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும் நமக்கு பார்க்கும்போது. எல்லாருடைய அழுக்கையும் சுத்தம் பண்ணிட்டு போகிறவங்க. பட் அவரை கூப்பிட்டு ரஜினி சார் வீட்டில் அவருடைய ஹாலில் நிற்க வச்சு தங்க சங்கிலி போட்டு சால்வையை புத்தி கட்டி பிடிச்சி தன்னுடைய அப்பாவை நான் பார்த்தேன்னு அந்த பெண்மணி சொல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரி எமோஷனலான ஒரு காட்சிங்க அது. ஸோ இது தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அது அன்றைக்கு நீங்கள் கேட்டது மாதிரி அரசியலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது கூட இது பண்ணலையே, ஸோ விளம்பரப்படுத்திருக்கலாம், நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலான்ட்டு. ஆனால் இன்றைக்கி அரசியலில் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட அவர் எதையுமே வேணும் சொல்லி கிங் மேக்கராக உட்காந்துட்டு 4-5 படங்கள் மட்டும் பண்ணுறது மாதிரி சூழ்நிலை பேசப்படும். இந்த சமயத்தில் எதற்காக பண்ணணும் அப்படிங்கிறத இந்த நிறைய பேர் நான் பேசுகிறத கேட்க முடியுது என்னால். பட் அவர் இன்றைக்கி பண்ணலை, எப்போவுமே பண்ணிகிட்ருக்கார். அதை ஒரு சில பேருக்கு இன்றைக்கி தெரிய வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு சார் முக்கியத்துவம் கொடுப்பார் ரஜினிகாந்த் அவர்? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வாங்க, இந்த ரசிங்க படம் பண்ணுங்க, அதை படத்தை பாருங்கள், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. பட் ஆனால் உங்கள் ஃபேமிலி தான் நீங்கள் பார்க்கணும். சில அவர் ஆரம்ப காலகட்டத்தில் தான் தாங்க சொல்லுவார். ஏன்னா ஒரு ஃபேமிலியோட கஷ்டப்பட்டு இவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாருங்கிறது அவர் ஒரு எக்ஸாம்பிளாக தான் எடுத்துக்காட்டுவார் எல்லாருக்குமே. பட் முதன்மையாக நீங்கள் உங்கள் ஃபேமிலி அப்பா அம்மாவை பாருங்கள், கல்யாணம் இருந்தால் பொண்டாட்டி பிள்ளையை பாருங்கள், ஃபஸ்ட் உங்களை பாருங்கள், வேலையை பாருங்கள், அதற்கப்புறம் நீங்கள் என்ன பார்க்க வாங்க. உங்களால் தான் நான் இருக்கேன், என்னை வாழை வைத்துக்கொண்டு தெய்வங்களாக இருந்தால் சொல்கிற வார்த்தையாக தான் சொல்லுவார். ஸோ ரசிகர் இல்லைன்னா நான் கிடையாது, அந்த ரசிகர் நல்லா இருந்தாலும் நான் இருக்க முடியும் அப்படி அந்த கருத்தையும் பதிவு பண்ணுறவர். அது அதனால் அவர்கள் அதை ஏதோ துறையில் எது துறையில் இருக்கீங்களோ அதில் சிறப்பாக செயல்படுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தண்ணி அடிக்கிறதை நிப்பாட்டுங்க, ரொம்ப அடிக்காதீங்க. அதுக்கு அடிக்குன்னு சொல்ல மாட்டேங்கிற விஷயத்தை ஜெயிலர் ஆடியன்ஸில் சொன்னதை நிறைய கேட்டிருப்பீங்க நீங்கள். ஏன்னா தண்ணி அடித்ததுனால இந்த ரஜினிகாந்த் வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய இந்த ரஜினிகாந்த் போக முடியல அப்படிங்கிற விஷயத்தை அவர் கண்டுபிடித்தார். எல்லாத்தையுமே ஓப்பனாக உடச்சி பேசக்கூடியவருங்க. ஸோ ரசிகரில் ஒரு சிறப்பான பாதையில் சேர்க்கணும், கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப கண்ணு கருத்துமாக இருந்தார். அரசியலில் வந்திருந்தாருன்னா அந்த ரசிகர்களை வேறு ஒரு இலக்கை கொண்டு போயிருப்பார். எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ரசிகர்கள் தொண்டர்களை மாற்றினாரோ அந்த மாதிரி. பட் அதுக்கு வேண்டிய சந்தர்ப்பம் அவருக்கு அமையவே இல்லை. எப்படி இருந்தாலுமே அன்றைக்கு இருந்த ரசிகர்கள் இன்றைக்கும் ரஜினி சார் இருக்காங்கன்னா அதுதான் ரஜினியோட மனசு சொல்கிறேன் சார். இன்றைக்கும் அவரோட நிறைய பேட்டிகளையும் ப்ரெஸ் மீட்டுகள்லையும் உள்ள இயக்குநர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இயக்குநர்களே சொல்லியிருக்காங்கன்னா, என் ரசிகன் இதெல்லாம் எதிர்பார்ப்பான், என் ரசிகன் இதை புரிஞ்சுப்பாங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக ரசிகர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வைக்க காரணம் என்ன சார்? இல்லை, அதுதான் இந்த ரஜினிகாந்த ஒரு அதாவது அப்போ என்ன ரசிப்பாங்கன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை நான் சில விஷயங்கள் பண்ணினேன், அதை ரசித்தாங்க. பல இயக்குநர்களே ரஜினி உனக்கு ப்ளஸ்ஸே இதுதான், இந்த சிகரெட்டை தூக்கி போகிறது, கண்ணாடி சுற்றுறது, நடக்கிறது, திரும்புறது, அந்த வாக் பண்ணுறது, ஓடுறது, இதுதான் ஒன்று அதை ஏற்றுக்கிறாங்க ரசிகர்கள். அதை நீ உற்றாதுன்னு சொல்லி பாலச்சந்தர் அவர்கள் சொன்னதை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கார். கடைசியாக சிபி சக்கரவர்த்தி பண்ணக்கூடிய அந்த படத்துலேயும் 173லையுமே ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த சீன்ஸ்லாம் வைக்க சொல்லியிருக்காரு. அப்போது நம்ம எதை சொன்னோமோ அதை அவர் ரசித்தார்கள். பட் அவர்கள் ரசனைக்கு ஏற்ப நம்ம மாறணும். ஸோ தன்னோட படத்தை எல்லா பேரும் குடும்பத்தோடு பார்க்கணும். அதுதான் அவர் அன்னைக்கும் பண்ணது, இன்றைக்கும் அதை பண்ணார். 173 படம் அப்படி தான் அமையுது. இன்றைக்கி ரஜினி அவர்கள் ஒரு படம்
தமிழ் சினிமாவில் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குன்னா டக்குன்னு அந்த டைரக்டரை அந்த ஆக்டரை கூப்பிட்டு ஒரு பொக்கே கொடுத்து அவங்க படத்தை பற்றி எல்லாத்தையும் பேசி பாராட்டுறதுங்கிறத இன்னும் வரை ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அது அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பாகவும் அமையுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த மகள் தயாரிப்புல வித் லவ்னு ஒரு படம் வந்திருக்கு, ப்ரீமியர் ஷோவுக்கு வந்திருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரே ஒரு நைட்டில் அந்த படத்தினுடைய ரேஞ்சு உலக லெவலில் கொண்டு ரீச் பண்ணி விட்டாருங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமுக்கு தான் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த ப்ரீமியர் ஷோவில் கலந்துக்கிட்டு நிறைய கெஸ்ட்டு வந்து பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். ரெண்டாவது வந்து ஸோ பாலிவுட்டில் நிறைய நிகழ்ச்சி வந்து பார்த்துருப்போம், தமிழில் நடந்ததை பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே ஹீரோ புதுசு. நீங்கள் மற்ற ஹீரோக்களுக்கு தான் நடக்கும் அந்த மாதிரி. இங்கே ஹீரோ புதுசு, ஹீரோயின் புதுசு, டோட்டல் டைரக்டர் புதுசு. இங்கே சௌந்தர்யா அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு கேரக்டர் சாரி ஸோ இந்த சௌந்தர்யாங்கிற அந்த ஒரே ஒரு கேரக்டருக்காக அது ரஜினி சாருடைய பொண்ணுங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பிரமாதமாக இருக்குது. அதுதான் இவங்களுடைய ப்ரொமோஷனுக்கு ரொம்ப ஹைலைட்டாக அமைஞ்சதே. கதை கேட்டு நல்லா இருக்கும் தான் சௌந்தர்யாவின் படத்தையே வந்து ஆரம்பித்தாங்க. படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. பட் நேற்று ப்ரீமியர் ஷோ சத்தியம் தேட்டரில் பார்க்கும்போது ரஜினி சார் வந்தார். அது எதிர்பார்க்கவே இல்லை அவர் வர்றதை. பட் அவர் தான் வந்தார். பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகத்தில் முக்கால்வாசி பேர் உள்ளே வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொமோஷன் அந்த புது ஹீரோக்கு அபிஷன் கிடைச்சதெல்லாம் மிகப்பெரிய லக்கி பேச. படமும் ஒன்றும் குறையில்லைங்க, பிரமாதமான ஒரு படம். நீங்கள் பழைய அந்த ஸ்கூல் லைஃபுக்கும் இந்த பழைய லவ்வுக்கும் ஃபஸ்ட் லவ்னு ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை யாருனாலையும் மறக்கவே முடியாது. யாருக்கு இல்லைங்கிறத சொல்லவும் முடியாது. ரஜினி சாருக்கு அந்த ஃபஸ்ட் லவ் இருக்குது. ஸோ அப்படி ஒரு வந்து அருமையான ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு நம்மளை அந்த படம் பார்க்கும்போது அந்த அந்த கட்டத்தை கொண்டு போயிடுவாங்க, நம்மளை அந்த ஒரு பீரியடை கொண்டு போயிடுவாங்க. நம்ம இதெல்லாம் தாண்டி தானே வந்தோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு ஃபீல் குட்டாக நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து என்ன உணர்வுபூர்வமான ஒரு படமாக எடுத்திருக்காங்க. உங்களுக்கு சொல்லணும்னா இந்த படம் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த டைரக்டர் பண்ணி மிகப்பெரிய 90 கோடி வசூலை கொடுத்தாரோ, இந்த படம் 100 கோடி தாண்டிய அளவுக்கு போகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிரேமம் நீங்கள் எப்படி பார்த்தீங்க, ஒரு 96 படம் அந்த ஃபீல் பார்த்து எப்படி நீங்கள் கண்ணு கலங்குனீங்கன்ற விஷயங்கள் 96லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கண்ணு கலங்கின விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்துக்கு போயிட்டாங்க அவர்கள். ஸோ அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை அதுதான் இதை பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ஹீரோயின் அனுஸ்வராலாம் என்னங்க மனசு விளையாடி இருக்குங்க, பிரமாதங்க. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அபிஷனும் சும்மா சொல்லக்கூடாது. செகண்ட் ஹாஃப்லாம் மனுஷன் விளையாடி இருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி போனால் கூட செகண்ட் ஹாஃப்லாம் தூள் பண்ணியிருக்காங்க படம். ஸோ வேறு லெவல். இன்றைக்கி இருக்கிற இந்த 2K கிட்ஸ் ஜென்சி கிட்டுக்கு அவங்களுடைய லவ்வை வேறு ஒரு கோணத்தில் ஒரு அழகாக சொல்லப்பட்ட படம் தான் வித் லவ். ஸோ 6ஆம் தேதி வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் எல்லா பேருமே பாருங்கள். உங்களோட கடந்த கால வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போவீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, சில காட்சிகளில் கண்ணும் கலங்குவீங்க. சார் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் ப்ரீமியர் ஷோ வந்தார், ஆனால் ப்ரெஸ்ஸை சந்திக்கலை. இந்த ஒரு வருத்தம் இருக்கே சார்? இல்லைங்க, அவர் ஆக்சுவலாக திடீர்னு தான் ஒரு விஷயம் பண்ணுற தகவல் வந்துச்சு எனக்கு. அதை முதல்ல வர்றது ஐடியா இல்லை. அவர் மோஸ்ட்லி வீட்லேயே ஹோம் தியேட்டரில் வந்து படம் பார்த்துருவார். அவருக்குன்னு தனியாக ஒரு பென்ட்ரைவ் போயிடும். பட் இதை வந்து தியேட்டரில் ஆடியன்ஸோட பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வந்து லைக் பண்ணதுக்கு காரணம் தான். பட் என்ன இப்போ நீ கேட்டீங்க ஈஸியாக, என்னங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் போயிட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணான்னு வச்சுங்க, நீங்கள் இந்த படத்து கேள்வியை கேட்பீங்க, அரசியலுக்குள்ளே போயிருவீங்க, ஒரு விஜய் சாரை பற்றி கேட்பீங்க, அப்போ அவர் பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்லாமலும் போக முடியாது. இப்படி ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடாதுங்கிறத ரஜினி சார் எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். எப்பவுமே ஒரு விஷயத்தை பேசும்படி ரொம்ப யோசித்து பார்த்து பேசுங்கன்னு சொல்லுவார். முக்கால்வாசி நேற்று வந்தது படம் பார்க்குறதுக்கு ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணுறது. தன்னோட பொண்ணு தயாரிக்கிற படம். ஏற்கனவே இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியுடைய டைரக்டரை சசிகுமாரை எல்லாருமே கூப்பிட்டு வச்சு வீட்டில் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். நீ சொன்னது மாதிரி சொல்ல ஜாலியாக பார்க்க வந்தார், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்போ சூப்பர் ஸ்டாரே இந்த படத்தை வந்து ஒரு ப்ரீமியர் ஷோவில் பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு ட்வீட் போடுவார், படம் ரிலீஸ் டைமிங்கில் ஒரு ட்வீட் போடுவார், படம் எப்படி இருக்குது அப்படி இருக்குங்கிற பொழுது இதை வச்சு ஆடியன்ஸ் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு வந்துட மாட்டாங்களா சார்? இல்லை, அவர் எப்பவுமே வந்து ஒரு படம் பார்ப்பார். அந்த படம் சிறந்த படமாக இருந்தால், மக்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கூட்ட ஒரு மெசேஜை சொல்கிற படமாக இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டு வாழ்த்து சொல்லி ஒரு ட்விட் ஒன்று போடுவார். அப்படி தான் அமரனுக்கெலாம் போட்டார் உங்களுக்கு. ஸோ சிவகார்த்தினை கூப்பிட்டு உட்கார வச்சே பேசுகிற டைரக்டர் ராஜ்குமாரை வேறு நிறையா படங்களுக்கு பண்ணியிருக்கார். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும் பண்ணார். கண்டிப்பாக இந்த படம் ரஜினி சாருடைய ஆரம்ப காட்ட இந்த வாழ்க்கை ஒன்று இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் லவ் இருக்குன்னு சொன்ன இல்லையா, அதுக்குள்ளே அவரும் போயிருப்பார். ஸோ இது வந்து எல்லாருமே டச் பண்ணக்கூடிய ஒரு படம் உங்களை. இதை தாண்டி தான் நம்ம வாழ்க்கையே வந்திருக்கு எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் எனக்கும் கூட வச்சுங்க. நீங்கள் இதை தாண்டி வராதவர்களே கிடையாது. கிட்டத்தட்ட திரையுலகத்தில் முக்கால்வாசி பேர் வந்திருக்காங்க. கமல் பொண்ணு ஸ்ருதிகாசன் வந்து பார்த்துட்டு அவ்வளோ தூரம் பாராட்டுது இந்த படத்தை. KS ரவிக்குமார், சசிகுமார், சமுத்திரக்கனி, சிம்ரன்,
மாண்ட்ரியா, இன்னும் லிஸ்ட்டு எடுத்துகிட்டே போகலாம் நீங்கள். ஸோ இந்த படம் ஒரு ஒரு அதை ஒரே ஒரு நைட்டில் வந்து ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, ரஜினியா சார் வந்து நைட் எழுந்திரிச்சு இப்போ நீ தான் டைரக்டர்னா முடிஞ்சு எங்கேயோ போய் நிற்பாங்க டைரக்டர். அது மாதிரி ஒரு தயாரிப்பாளர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நாளைக்கு பூஜை போகலாம் போனால் அந்த தயாரிப்பாளர் கோட்டீஸ்வரர் அடுத்து இப்படி தான் நிறைய பேரை உருவாக்கியிருக்கார். அப்படி தான் இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா நேற்று திடீர்னு சத்யன் தேட்டருக்கு இந்த படத்தை வேற லெவலில் கொண்டு விட்டார். இன்டர்நேஷ்னல் லெவல் மீடியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த படம் வந்து பேசப்பட்டு இருக்கு. ஸோ நீ 6ஆம் தேதி வரும்போது கண்டிப்பாக ஒரு ட்வீட் போடுவார். ரஜினிங்கிற ஆராவோட பவர் என்ன சார்? ஃபைனலாக அந்த ஒரு கொஸ்டின், எப்படி ரஜினியோட ஆரா, அந்த ஆரான்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த பவரை எப்படி சார் நம்ம விவரிக்க முடியும்? இல்லை, அது வார்த்தைகள் இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் விவரிக்க முடியுமாங்க? அதை ஒரு லெஜெண்டுங்க, சரித்திர சாதனைங்க, புரிஞ்சுதுங்களா? அவருடைய இதெல்லாம் நீங்கள் திரும்பி பார்க்கணும்னா இன்னும் பல வருடங்கள் நீங்கள் வந்து கடந்து முன்னாடி போகணும். அவர் பொம்மை ஒரு பத்திரிக்கை ஒன்று வந்தது, அதில் நான் நடந்து வந்த பாதையிலேன்னு சொல்லி ஒரு தொடர் ஒன்று எழுதினார். முடிஞ்ச அந்த பத்திரிக்கை இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்காது, இருந்தால் வாங்கி நீங்கள் பாருங்கள். சில விஷயங்கள் எழுதியிருப்பார், அதில் அவரே எழுதியிருப்பார். ஸோ நமக்கு தெரிந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்பர் 1லேருந்து இன்றைக்கி டாப் மோஸ்ட் வரைக்குமே கடந்த கால வாழ்க்கைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து விவரிக்க முடியாத விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. ரஜினி சாரே நிறைய வீடியோவில் நிறைய ஆடியோ லான்ச்சிலலாம் அவர் பேசின விஷயங்கள் இருக்குது. பட் மொத்தத்தில் அவருடைய தனித்துவமான ஒரு திறமையில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து இன்றைக்கி ஒரு உச்சத்தில் இருக்கார். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது. இதுதான் ஒரு சிம்பிள் லாஜிங்க. நீங்கள் கேட்டதுக்கு விளக்கவே இதுக்குள்ளே இருக்குங்க. சொல்ல நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நாள் கஷ்டப்படுங்க, அதனுடைய பலன் உங்களுக்கு இறுதியில் கிடைக்கும். எனக்கு கிடைச்சிருக்கு ரஜினிகாந்த் சொல்லியிருக்கார். ரசிகர்களுக்கும் அதுதான் சொல்ல வரேன். அதனால் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதர் இன்றோடு நம்ம திரையுலகத்தில் சார்ந்தவர்களுக்கும் மக்களுக்கும் அவர் ஒரு சித்தராகவே வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற நான் மீண்டும் மானித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கிட்ட பழங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் இந்த துப்புரவுத்துறையில் வரும்போது கூட அவர் ஆசீர்வாதம் பண்ணதை பார்த்தீங்களா, தலைமையில் கை வச்சு. அந்த பெண்மணி பாக்கியசாலின்னு சொல்ல வரேன் நான். அதை அவ்வளோ ஒரு பவர் வச்சுருக்கார் ரஜினி சார் உள்ள மனசுக்குள்ள. அந்த பவர் ஒரு மனிதனுக்கு நேரடி பார்வையில் பார்த்தாதே போதும், தொட்டா இல்லை வைப்ரேஷன், இவ்வளோ விஷயங்கள் அந்த மனிதருக்குள்ள உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுருக்காரு. அதை அவரை பார்க்கறதே இந்த ஜென்மத்தில் யார் பார்த்தாலுமே சரி இந்த ஜென்மத்தில் ஒரு பிரதிபலனான்னு பார்க்குறேன். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, அப்பா இப்போ இறைவனை பார்த்துட்டப்பா, அப்போ நான் வந்து புண்ணியம் அடைஞ்சிட்டப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ இறைவனை பார்த்து நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன், ரஜினி சாரை பார்த்தால் கண்டிப்பாக அதில் ஒரு பகுதி இருக்கும் அவர்களுக்கு இறைவனை பார்த்தது மாதிரி அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நான் ரஜினி சார் எல்லாத்தையும் பார்த்தாலே ரசிகர் இந்த புரோட்டாக்கிற 5 ரூபா புரோட்டா போட்டுட்ருக்கார். அவரையும் கூப்பிட்டு ஃபேமிலியோடைய விஷ் பண்ணி தங்க சங்கிலி போட்டார், துப்புரத்துறை பண்ணி நிறையா பண்ணிகிட்ருக்கார். இன்னொரு ரசிகர், ஏகப்பட்ட ரசிகர் இருக்கான்னு வச்சுங்களேன். இன்னொரு ரசிகர் அமெரிக்காவில் வேலை செஞ்சுட்ருக்கார். அவருடைய சொந்த ஊர் சேலம், குழந்தை ஃபேமிலி இங்கே இருக்குது. அந்த ரசிகர் நியூயார்க்லேருந்து ரஜினி சாரை பார்க்கணுன்னு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருடமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கார். பார்க்க முடியல. நான் தான் சொன்னேன், ரஜினி சாருக்கு ஒரு வைப்ரேஷன் வரும், ஒன்றை பார்க்கணும். அவர் பேர் ரவிவர்மா, யுஎஸ்ஏ நியூயார்க்கில் இருக்கார். ரஜினி சார் பாய்ஸ் கார்டனில் எப்படி வீடு கட்டியிருக்காரோ அதே மெத்தடில் சேலத்தில் வீடு கட்டியிருக்காரு. இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? ஒரு 5 நிமிடம் நான் ரஜினி சாரை பார்த்தா போதும், அவர்கிட்ட கை கொடுத்தா போதும், இல்லை அவர்கிட்ட தொட்டு பார்த்தா போதும், வைப்ரேஷன் கிடைச்சா போதும் அப்படிங்கிறத ஒவ்வொரு செகண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ரஜினி சார் கூப்பிட்டா உடனே யுஎஸ்ஏ நியூயார்க்லேருந்து டிக்கெட்டை போட்டு வந்துட்டு 2 லட்சம் ரூபா, ஸோ ஒரு வாரம் லீவ் போட்டாலும் பரவாயில்ல வந்துட்டு போகிறேங்கிற அளவுக்கு அந்த ஒரு ரசிகர் இருக்காருன்னா, அப்போ இவரை ஒரு ரஜினிகாந்த் ஒரு நடிகராக பார்க்காம ஒரு சித்தராக அவர் பார்க்கறதா சொல்கிறாரு. வேறு இப்படி நிறைய ரசிகர்கள். அதனால் ரஜினிகாந்தை எடுத்துக்கிட்டால் அவர் சொல்கிறதை கேட்டு அவருடைய பாதையில் போனாலே நிறைய பேருக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் தான் நான் நினைக்கிறேன். நம்மளோட வாழ்கின்ற ஒரு சித்தராக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.